கர்நாடகா மாநிலத்தில் ஹசன் என்ற மாவட்டத்தில் 40 நாளில் 22 பேர் இதய நோய் காரணமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள்லாம் பயந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கியூ அதிகமாக இருக்குது. என்னடா அது திடீர்னு ஆஸ்பத்திரியை நோக்கி மக்கள் அதிகமாக படம் எடுக்கிறாங்க அப்படின்னா 40 நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. எங்களுக்கு முதல்ல ஹார்ட்டு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அரசு பார்த்தாங்க, ஒரு கமிட்டியை போடலாம், அந்த கமிட்டி விசாரிக்கட்டும்னு சொல்லி ஒரு கமிட்டியை நியமனம் பண்ணாங்க. ஒரு குழு அமைத்து விசாரித்தார்கள். அந்த குழுவும் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த 40 நாளில் உயிரிழந்தவங்களில் 19 வயசுலேருந்து 25 வயதிற்குள் இந்த இதய நோய் காரணமாக உயிரிழந்தவங்க 5 பேர், 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே 8 பேர், சிலர் மட்டும்தான் 60 வயசுக்கு மேலே. முன்னாடிலாம் எப்படி இருக்கும், 60 வயசுக்கு மேலே தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ சின்ன வயசுலேயே அதிகமாக இருக்காங்க. சொல்லப்போனால் 19 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே அதிகமாக ஹார்ட் அட்டாக்ல உயிரிழக்கிறாங்க. அப்படிங்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டாங்க. இதை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த குழு என்ன சொல்லியிருக்காங்க, மரணித்தவங்க அத்தனை பேருக்கும் பிரேத பரிசோதனை செய்யாததுனால உண்மையிலேயே என்ன காரணத்தினால மறைச்சினாங்கன்னு சொல்கிறதுக்கு சிக்கலாக இருக்குது. இரண்டாவது, இதில் என்ன அப்படின்னா, இளம் வயது உள்ளவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க அந்த டெஸ்டிங் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அவங்க இதயத்தில் என்ன கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் விட்டுடாமல் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம போய் டெஸ்டிங் பண்ணுறதுனால மட்டும் நம்ம ஹார்ட்டு சிறப்பாக வேலை செய்யுமா? கிடையாது. டெஸ்டிங் பண்ணி ரிப்போர்ட் ஹார்ட்டு சீராக இருக்கா இல்லையா, சீராக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம பண்ணணும், உடற்பயிற்சி நம்ம எப்படி தொடர்ச்சியாக பண்ணணும், உணவு பழக்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், போதுமான தூக்கம் இருக்கிறதா, வேலைக்கும் நம்மளுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸுக்கும் ஒரு சமநிலை இருக்கிறதா, இதெல்லாம் சரி செஞ்சு மனிதர்கள் உயிரிழப்பை நாம் தவிர்க்க வேண்டும் என்று அந்த கமிட்டி சொல்லியிருக்கிறது. அந்த கமிட்டியினுடைய முழு அறிக்கையும் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்லியிருக்கிறது. திடீரென 40 நாளில் 22 பேர் இதய நோயால் உயிரிழந்த காரணத்தினால் கொரோனா ஊசியின் தாக்கமா என்ற பீதி அதிகரித்த காரணத்தினால தான் இந்த கமிட்டியே போட்டாங்க. அந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க, கொரோனா ஊசிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கடந்த சில மாதங்களாகவே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதம் அந்த 40 நாள்லையும் இருந்திருக்கு. மாறாக மனிதர்களுடைய ஹார்ட் சரியாக, அதாவது சிலருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், அது என்னங்கிறது சீராக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிப்போர்ட் முடிச்சிருக்கிறதா சமீபத்தில் தகவல் வெளியாகி இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.